உன்னால அத்தை கிட்ட எனக்கும் கெட்ட பேர். அவங்க முன்னாடி சும்மா இருக்காத, ஏதாச்சும் வேலையை பாரு. அதனாலதான் நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். போட்டோன்னு வச்சுக்க. நீயும் பசங்க படிப்புக்காக பணத்தை கஷ்டப்பட்டு புரட்டிக்கிட்டு தான் இருக்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. என்ன சொல்றீங்க அத்தை? இப்பதான் பசங்க 6வதே படிக்கிறாங்க. இனி 10 முடிக்கணும், 12 முடிக்கணும். அப்புறம் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல சயின்டிஸ்டோ ஆகணும். இவ்ளோ இருக்கத்த. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? 6வதோட நீ நிப்பாட்டிடவா போற? நான் சொல்ல வர்றது, எப்படியும் இன்னும் 3 மாசத்துல உனக்கும் வாசு தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும். எல்லாம் ஒரே குடும்பமா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்பு ஃபீஸ் இதையெல்லாம் அந்த தம்பி பாத்துக்குவாருல்ல. உனக்கு அந்த சிரமம் இருக்காதுல்ல, அதைத்தான் சொன்னேன். அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவங்கள யார் தயவுலையும் படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இத்தனை வருஷம் அதெல்லாம் நான் தானே பாத்துட்டு இருந்தேன். இனி அதை பார்க்க தெரியாதா? ஓ, நீங்க அந்த எண்ணத்துல தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக நான் மட்டும்தான், அவங்கள நான் தான் பாத்துப்பேன். அதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் வந்துருச்சுல்ல? இதுக்குதான் இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் சொன்னேன். ஐயோ வினோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவரும் உனக்கு துணையா இருப்பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவீங்கல்ல, அந்த நினைப்புல தாம்மா சொன்னேன். உன் தன்மானத்தை எல்லாம் நான் தப்பா நினைக்கல. நீ போய் முதல்ல பசங்களுக்கு ஃபீஸ கட்டு, நம்ம சண்டைய வந்து வச்சுக்கலாம். ஏய், எங்க உள்ள போற? டேர்ம் ஃபீஸ் பில் எடுக்க போறேன். நான் போயிட்டு வரேன். பா, இவகிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னம்மா, நல்லா பயந்துட்டியா? நான் ஏண்டி பயப்படணும்? நான் மாமியாரு, அவதான் மருமக. ம், சும்மா ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் ஆட்டோ வேணுமா வேணுமான்னு வந்து கேட்பாங்க. அவசரத்துக்கு போகும்போதுதான் ரோட்ல ஒரு ஆட்டோவை கூட பார்க்க முடியல. இது வேற சமயத்துல மக்கர் பண்ணும். பேசாம பக்கத்துல இருக்கிற ஷேர் ஆட்டோல ஏறிடலாமா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, அண்ணா நில்லுங்கண்ணே. ஆட்டோ, அண்ணா விருகம்பாக்கம் மார்க்கெட் கிட்ட போகணும். சரி, ஏறுங்கம்மா. ஸ்கூல்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. ஹலோ, அதோ ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் பணத்தோட வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்துருவேன். சரி, சீக்கிரம் வாங்க மேடம். ஓகே சார். எப்படியும் இன்னும் 3 மாசத்துல உனக்கும் வாசு தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும். எல்லாம் ஒரே குடும்பமா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்பு ஃபீஸ் இதையெல்லாம் அந்த தம்பி பாத்துக்குவாருல்ல. உனக்கு அந்த சிரமம் இருக்காதுல்ல. அத்தை ஏன் இப்படி சொன்னாங்க? அவங்க மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா கனகா நினைக்கிறதெல்லாம் சொல்லவா வேணும்? ஏன் யாருமே என்னோட தன்னம்பிக்கையை சுயமரியாதையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த உலகத்துல ஒரு பொண்ணால தனியா சர்வைவ் பண்ணவே முடியாதா? ஒரு பொண்ணுங்கிறவ
வலிமை இல்லாதவன்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க? பிரசவ வலியை தாங்குற ஒரு பொண்ணோட வலிமையை விட எந்த ஆணோட வலிமையும் இங்க பெருசு இல்ல. அதை எப்பதான் இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கும்? விருகம்பாக்கம் மார்க்கெட் வந்துருச்சு, சில்லறை எடுத்து வைங்க. சரிங்கண்ணே.